வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம தமிழ் வகுப்பில் என்ன தலைப்பு பார்க்க இருக்கோம்னு பார்த்திங்கன்னா, நால் வகை குறுக்கங்கள் அதான் நம்ம பார்க்க இருக்கோம். ஏற்கனவே தமிழ் இலக்கண வகுப்பில் 10 வகுப்புகள் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா முதல்ல அந்த 10 வகுப்புகளையும் பார்த்துருங்க. அதுலேருந்து நோட்ஸும் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் ஒரு சின்ன அறிவிப்பு. ஏற்கனவே தமிழ் இலக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா 21 தலைப்பு கொண்ட பிடிஎஃப் நம்ம சேனலில் நம்ம தந்துகிட்ருக்கோம். அதனோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சில பேர் தலைப்பு இல்லாமல் எனக்கு அடிப்படை இலக்கணத்துக்கான ஸ்கூல் புக் பேட்டர்னில் சிம்பிளான நோட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுக்கான பிடிஎஃப் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அதுக்கான டீட்டெயிலையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் சீக்கிரம் முடித்தோன்னே இதில் நான் ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 வகை குறுக்கங்களில் முதல்ல குறுக்கங்கள் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற 4 வகை ரொம்ப ஈஸியாக புரியும். முதல்ல என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு எழுத்து இருக்குல்ல, ஒரு எழுத்தை நீங்கள் சொல்லும் பொழுது வரக்கூடிய ஓசைக்கான கால அளவை தான் நம்ம மாத்திரைன்னு சொல்கிறோம். இந்த வார்த்தையை இவ்வளோ நேரம் சொல்லணும்னு இருக்குது. அதாவது கால் மாத்திரை நேரம், ஒரு மாத்திரை நேரம், 2 மாத்திரை நேரம்னு அதை இழுத்து சொல்லணும். இப்போ குறில் எழுத்துக்கள்லாம் ஒரு மாத்திரை அளவில் நம்ம சொல்லிடுவோம். நெடில் எழுத்துக்களை 2 மாத்திரை அளவு கொஞ்சம் இழுத்து சொல்லுவோம். பானா, அவன்னா அப்படி இழுத்து சொல்லுவோம்ல. மெய் எழுத்துக்களை அரை மாத்திரை அளவில் ரொம்ப சீக்கிரமாக சொல்லிடுவோம். இக்கு, இங்குன்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு கால அளவு உண்டு. அதை தான் மாத்திரைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தது போல் அந்த சில ஓசையில் ஒலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில நேரங்களில் தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கூட ஒலிக்கும். சில இடங்களில் சில எழுத்துக்கள் அது ஒரு 2 மாத்திரை தான் ஒலிக்கணும், ஆனால் பார்த்திங்கன்னா 1 தான் ஒலிக்கும். 2 மாத்திரை ஒலிக்கணும், ஆனால் 1.5 தான் ஒலிக்கும். அப்படின்னு தனக்குரிய கால அளவிலிருந்து அது குறைந்து ஒலிக்கும். அப்படி குறைந்து ஒலிக்கக்கூடிய நேரத்தை, அந்த எழுத்துக்களை தான் குறுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். சரிங்களா? இப்போ குறுக்கங்கள்னால் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? அப்படிப்பட்ட குறுக்கங்கள் தமிழில் என்னென்ன இருக்குன்னா 4 வகையான குறுக்கங்கள் இருக்குது. ஒன்று ஐகார குறுக்கம், இன்னொன்று ஔகார குறுக்கம், அப்புறம் மகர குறுக்கம், இறுதியாக ஆயுத குறுக்கங்கள்னு 4 வகை குறுக்கங்கள் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல ஐகார குறுக்கம். இந்த ஐகார குறுக்கம், இப்போ இதுக்கு சில ஐகார எழுத்துக்களை முதல்ல உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். 3 எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க பாருங்கள். ஐ, கை, பை. இது 3மே ஐகாரம் தான். இதில் ஐங்கிற வார்த்தை தான் வரும். ஐயினாலும் அது நேரடியாக ஐ தான். கையிலையும் பார்த்திங்கன்னா கை சொல்லும்போது அதில் ஐ மறைஞ்சிருக்கும். பை அதுலேயும் ஐ மறைஞ்சிருக்கும். இது எல்லாமே ஐகார எழுத்துக்கள். இதை நீங்கள் தனித்து சொல்லும்போது இழுத்து சொல்கிறோம். ஐ, கை, பைன்னு இழுத்து சொல்லும்போது 2 மாத்திரை அளவு நம்ம இது ஒலிக்கிற அளவுக்கு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதே இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரு சொல்லுக்குள்ளே போய் ஒலியும் பொழுது, உதாரணத்துக்கு வையகம், இதில் வையிங்கிற ஐகாரம் இருக்குது. சமையல், சம்மை, மையிங்கிற ஐகாரம் இருக்குது. பறவை, ஐயிங்கிற ஐகாரம் அதில் இருக்குது. இதில் ஒன்றுலையும் ஒரு இடத்துல இருக்குது. இப்போ வையகம்ங்கிற வார்த்தை எழுத்தில் ஐயிங்கிற வார்த்தை முதல்லே வருது, வையிங்கிற வார்த்தை. சமையல் அதில் மையிங்கிற எழுத்து நடுவில் வருது. இறுதியாக இருக்கக்கூடிய பறவைங்கிற எடுத்துக்காட்டில் இறுதியில் வருது. 3 இடத்துல நம்ம இதை வச்சுருக்கோமா? இந்த 3 இடத்துலையும் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து தான் ஒலிக்கும். அப்படி ஒலிக்கும் பொழுது தான் இதை ஐகார குறுக்கம்ங்கிறோம். ஆனால் இது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஐகார சொல்லில் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்குமா? அதாவது முதல்ல ஐகார வார்த்தை வந்துச்சுன்னா 2 மாத்திரையிலேருந்து 1.5க்கு குறைஞ்சி ஒலிக்குது. இதே நடுவுலையும் இறுதியிலையும் ஐகார சொல் வந்துச்சுன்னா அது 1 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? இதுதான் ஐகார குறுக்கம். அப்போ ஐகார குறுக்கம் 2 மாத்திரை அளவில் இருந்து முதல்ல வந்தால் 1.5க்கும், இடையிலையும் இறுதியிலையும் வந்தால் 1 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். அடுத்தது ஔகார குறுக்கம். இந்த ஔகார குறுக்கம் அதுக்கு எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஔ மற்றும் வௌ என ஔகார எழுத்து. இதுவும் தனித்து வந்துச்சுன்னா 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஔவையார், வௌவால் போன்ற சொற்கள் இருக்குது. இதுவும் 2 மாத்திரை அளவில் இருந்து 1.5 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும் ஔகாரம். இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, ஔகார சொல் இடையிலையோ இறுதியிலையோ வரவே வராது. அப்போ வந்துச்சுன்னா எங்கே வரும்?
முதலில் மட்டும்தான் வரும். சரியா? அப்போ முதலில் மட்டும்தான் வரும்னா அந்த முதல்லையும் எப்படி வரும்? 2 மாத்திரை அளவுலேருந்து 1.5க்கு குறைஞ்சி ஒலிக்கும். இடையில் ஔகார எழுத்துக்கள் வராது, இறுதியில் ஔகார எழுத்துக்கள் வராது. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், மகர குறுக்கம். இதில் அம்மா, அப்புறம் வந்து அதில் இம்முங்கிற வார்த்தை தான் மகர குறுக்கம். அப்புறம் பாடம், படித்தான், பாடம், இம்முங்கிறது அந்த மெய்யெழுத்து ஆகிய சொற்கள் மகர மெய்யெழுத்துக்கள் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக அரை மாத்திரை அளவு. ஏன்னா மெய்யெழுத்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மெய்யெழுத்துக்களுக்கான கால அளவு மாத்திரை அளவு வெறும் அரை மாத்திரை தான். இது அதுலேயும் குறைந்து ஒலிக்கும். எப்படி குறைந்து ஒலிக்கும்னா, இப்போ வலம் வந்தான், இதில் அந்த மகர மெய்யெழுத்து இருக்குல்ல, அடுத்து வகர எழுத்தாக வருவதால் தனக்குரிய அரை மாத்திரையிலேருந்து குறைஞ்சி கால் மாத்திரை அளவில் தான் இது ஒலிக்கும். ரொம்ப வேகமாக சொல்லிடும். பாடம் படித்தான், அது வந்து அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே போலும் அப்படிங்கிற சொல் வந்து போன், இன்னு, இம்மு அப்படி மருவும். சரிங்களா? மருளுங்கிற சொல்லு மருணும், இன்னு, இம்மு ஆகிய ஓசை சீரமைக்கப்படுகின்றது. எனவே வந்து பார்த்திங்கன்னா இது தனக்குரிய மாத்திரை அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கும். அடுத்து இறுதியாக பார்க்க இருக்கிறது ஆயுத குறுக்கம். இந்த ஆயுத குறுக்கம் அதாவது நமக்கே தெரியும், ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. அது வந்து அதுதான், அதனால தான் அது பேரே ஆயுத எழுத்து, தனி எழுத்து. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், அஃது, எஃது ஆகிய எழுத்துக்கள். இதில் ஆயுத எழுத்து வருது. ஆயுத எழுத்துடைய மாத்திரை அளவு வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை அளவு தான், மனம் முழுமையாக ஒலிக்குது. ஆனால் இதே முள் கூட்டல் தீது, முற்றீது அப்படின்னு வருது, கல் கூட்டல் தீது, கற்றீதுன்னு சேரும் பொழுது ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒலிக்கும். அதனால் இது வந்து குறுக்கம். ஏன்னா நீங்கள் மேலே யோசிப்பீங்க, அஃது இது எக், அக்கு, அஃது, எக்குன்னு இருக்குது, இதில் வந்து குறைஞ்சி ஒலிக்கலையே, அரை மாத்திரை அளவு அப்படியே வருதுன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த மாதிரி சேரும் பொழுது, அங்கே அது உருவாகும் பொழுது அது வந்து குறைந்து ஒலிக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கங்கள். சரிங்களா? இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்பியிருக்கேன். அடுத்த இலக்கண வகுப்பில் அடுத்தடுத்த தலைப்புகளை நம்ம பார்ப்போம். அடுத்த தலைப்பு அநேகமாக வழக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சும்மா வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கணத்துக்கு ஒரு நோட்டை போட்டு நோட்ஸ் எழுதுனீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க நீங்கள் அதை வாங்கிக்கலாம், பிடிஎஃப் வாங்கிக்கலாம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.